So dear student, arithmetic series la idu 12th video சரியா. First partnership related question அது A and B started business by investing 5:8. Investment A 5000 இருந்தா B 8000 எடுத்துக்கலாம் சரியா. Ratio wise நம்ம rupees wise சொன்னால் ratioல தான கன்வர்ட் பண்ணுவோம். After 4 month A withdraw 1/5 of the initial investment, B withdraws 3/8 of the initial investment. Correct. Total profit 5940 end of the 8 month. Then what is the profit share? ஒரு பார்ட்னர்ஷிப் கொஸ்டின் அப்படின்னா எப்படிலாம் அப்ரோச் பண்ணலான்ட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். 4 வீடியோஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு அப்ரோசேஷன் தெரியணும் அவ்வளோதான். சரி, அது தெரிஞ்சால் பண்ணிடலாம். அது ஒரே ஐடியா இல்லைன்னா அதை போய் பாருங்கள். சரி, ஏ கேபிட்டல் இன் டைம் யூஸ் பண்ணோம் பாருங்கள். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வித் 5 அப் டு 4 மந்த்து. ஆஃப்டர் 4 மந்த்து 5 பார்ட்டில் 1 பார்ட் வித்ட்ரா பண்ணிடுறார் இல்லையா. ஸோ ரிமைனிங் 4 பார்ட் ஃபார் 4 மந்த் பிகாஸ் டோட்டல் டூரேஷன் 8 மந்த்து. ஃபஸ்ட்டு 4 மந்த்து, நெக்ஸ்ட்டு 8 மந்த்து. அண்ட் பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங் வித் 8 அப் டு 4 மந்த் 8. ஆஃப்டர் தட் 3/8 வித்ட்ரா பண்ணிட்டார். 8 பார்ட்டில் 3 பார்ட் வித்ட்ரா பண்ணிட்டார். ரிமைனிங் 5 பார்ட்டு தான் வரும் இல்லையா. ஸோ 5 into 4 பிகாஸ் டோட்டல் 8 மந்த் வருது இல்லையா. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அது 20 16 36 வருமா. திஸ் இஸ் 32 and 20 52. ஓகே, 9 4s and 13 4s சொல்லலாம். ஸோ ஏ ப்ராஃபிட்டு 9, பியோட ப்ராஃபிட்டு 13, இப்படியும் போகலாம். குவேட்ட கொஸ்டின் ஆக்சுவலாக தென் வாட் இஸ் ஷேர் ஆஃப் பி ஏவோட ப்ராஃபிட் ஷேர் சொல்லணும். கரெக்டாக ஏஸ் ப்ராஃபிட் ஆக்சுவலி டோட்டல் பண்ணுங்களேன். 22 வருமா. 22 பார்ட்டுக்கு ஏ வந்து 9 பார்ட்டு இன்ட்டு 5940. ஓகே, 5940 கேன்சல் பண்ண ஏவோட ப்ராஃபிட் வந்துடும் நம்ம. கரெக்டாக இது கேன்சல் பண்ணுங்களேன். 270 வரும் பாரு. 270 222 சார் 44 வரும் இல்லையா. அந்த 7 டைம் இருக்குது பாருங்கள். இப்போ 9 into 270 மல்டிப்ளை பண்ணுங்களேன். 9 into 270 மல்டிப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலாக 2430 வரும் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு there are 28 student, டீச்சர் அண்டு இந்த மாதிரி ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா. அது இந்த வெயிட் ஆஃப் த டீச்சர் அண்டு அந்த கிளாஸ் லீடர் எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த remaining student 3 kgs less than the average weight of the whole class. Find the average weight of the whole class, weight of the teacher and the school class monitor 68 62 respectively சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஹோல் கிளாஸ் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். தெரியாது, எக்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணோம் இல்லையா நம்ம. ஸோ 28 ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் டீச்சர் அந்த கிளாஸ் டீச்சருக்கு கிளாஸ் இந்த மானிட்டர் சொல்கிறாங்களே சம்படி. ஸோ 30 into x நம்ம நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. மைனஸ் அந்த 2 பர்சனோட ஏஜ் ஆல்ரெடி கிவன், அவன் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் இல்லையா. அந்த 68 62 ஆட் பண்ணுங்களேன். 70 130 வரும் பாருங்கள். ஆட் பண்ண 130 திஸ் ஈக்குவல் டு 28 பிகாஸ் அந்த ஸ்கூல் இந்த கிளாஸ் டீச்சரும் அந்த மானிட்டரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக 28 ஆவரேஜ் நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்தோம் இல்லையா. அதில் மைனஸ் 3 kgs லெஸ். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க, இது சால்வ் பண்ணால் போதுமானதுங்க அது. ஸோ இது ஆக்சுவலி 28x அண்டு A3 சார் 24 60 84 வரும் பாருங்களேன். சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் இல்லை டிஃபரன்ஸ் எடுத்து சப்ட்ராக்ட் வருமா. 2x இஸ் ஈக்குவல் டு 84, அங்கே ஒரு 16 30 இருக்கு இல்லையா, 46 வரும். எக்ஸ் வேல்யூ 23. Actually question find the average weight of the whole class. 23 answer. Okay va. So next so இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் ஆக்சுவலாக பாருங்களேன். there are 5 different profile interview certain company 50 80 85 so and so candidate attend the interview. ஒரு 5 different profile interviewing அது
certain company ஓகேவா அந்த 50 80 85 60 75 candidate who attend the interview PQ or ST. அட்டன் பண்ணது பியில் வந்து 50 ஸோ சொல்லி வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பியில் வந்து அட்டன் பண்ணது 50 80 ஸோ ஓகேவா. அண்டு கிளியரிங் பர்சன்டேஜ் ஆஃப் த 5 ப்ரொஃபைல் வந்து 54%. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக 1 by 1 54% ஆஃப் 50 இது பி கம்பெனி. நெக்ஸ்ட்டு 85% ஆஃப் 80 60% ஆஃப் 85 90% ஆஃப் 60 அண்ட் 80% ஆஃப் 70 இப்படிலாம் போட்டு அதை கன்வெர்ட் பண்ணி பர்சன்டேஜாக போட்டு மாற்றணுங்க அது. பட் அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி PQRST பர்சன்டேஜ் சொல்லும்போது நான் பர்சன்டேஜ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஈச் 100 வச்சுப்போம். ஈச் 100 வச்சுட்டா 5 ஹண்ட்ரட்ஸ் வரும் இல்லையா. ஸோ டோட்டல் வந்து 500 பர்சன்டேஜ் தானே கன்வெர்ட் பண்ணுறோம். 500 வச்சு ஈச் 100 வச்சு 500 வச்சுட்டோமா. இப்போ ஆக்சுவலி கிளியரிங் பர்சன்டேஜ் மட்டும் டோட்டல் பண்ணுங்களேன். டோட்டலில் 500% வச்சுட்டா கிளியரிங் பர்சன்டேஜ் ஆமச்சின்னு பாருங்கள். அந்த 54 85 60 90 80 ஸோ டோட்டல் பண்ணுங்கள் 369 வரும். இப்போ 500ல் 369 கிளியர் பண்ணிட்டேன். அது பர்சன்டேஜ் ஆமச்சின்னு சொல்லலாம், அவ்வளோதாங்க. ஸோ அவுட் ஆஃப் 500 369 கிளியர்டு. பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு அந்த 00 கட் பண்ணுங்கள். 369 by 5 யூஸ் பண்ணுங்களேன். 7 5 35 வருமா. பேலன்ஸ் 1 இருக்குது பாருங்கள். நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் போகிறோம் இல்லையா. அப்ராக்சிமேட்டாக தான் போகிறோம் இல்லையா. இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 அரௌண்டு 74 ஓகேவா. அவ்வளோதாங்க. 74.28 ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் ஓகேவா. ஆக்சுவலி இப்போது அதே போல் இன்னொரு 2 அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் போட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்படி இருந்தால் அப்படி போகிறது ஈஸி மெத்தட், அவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பாருங்களேன், கரெக்டாக ஒரு ஆன்சர் உங்களுக்கு அது. சரி, நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக செலக்ட் பண்ணலாம், அதெல்லாம் மிஸ்டேக் வராது. இதெல்லாம் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லாட் ஆஃப் பிக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. சரியா. நெக்ஸ்ட்டு 3% ஸ்டார்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட்டு 3000 2800 16,000 and so on. இப்போ 3% ABC. பார்ட்னர்ஷிப் சொன்னாலே கேபிட்டல் இன்ட்டு டைம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஏசி இன்வெஸ்ட்மெண்ட்டு 3000 30 வச்சுப்போம். 30 28 and 16 யூஸ் பண்ணிப்போம். ஸ்டார்டிங் வித்து A 30 B 28 C 16. இப்போ டோட்டல் டூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் தெரியணும் இல்லையா. 1 year, எண்ட் ஆஃப் த 1 year ஓகேவா. ஸோ ஃபர்தர் ஆஃப்டர் 3 months டி ஜாயின் வித் தெம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1200. இன்னொரு பர்சனும் வராரு ஆஃப்டர் 3 months. ஸோ ஃபஸ்ட்டு 3 months ஆக்சுவலி பிஸ்னஸ் ஸ்டார்டிங் வித் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆஃப்டர் 3 months டி ஜாயின் தெம் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1200 அண்ட் ஏ வித்ரா 500. ஏ வித்ரா 500 கரெக்டா. ஸோ ஃபஸ்ட்டு 3 months ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 3000. ஆஃப்டர் தட் அவர் 1500 வித்ரா பண்ணிட்டார். ரிமைனிங் 2500 25 போட்டால் போதும் இல்லையா ஃபார் 9 months. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் 3 months டி ஜாயின் பண்ணுறார் வித் 1200. அவரோட பீரியட் என்னவாக இருக்கும் 9 months தான் வரும் இல்லையா ஆக்சுவலாக 9 months. வாட் அபவுட் பி அண்ட் சி என்டையர் பீரியட் ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. இது மல்டிப்ளை பண்ணோம். திஸ் இஸ் 90 225 350 டியோட ப்ராஃபிட் 28 and 12 28 and 12 பண்ணோம் ஆக்சுவலாக. இது 54 into 6 கூட சொல்லலாங்க. இது டபுள் பண்ணோம் இல்லையா 56 into 6 கூட சொல்லலாம். ஆஃப் ரெடியூஸ் பண்ணி டபுள் பண்ணலான்னு சொல்லிடுங்க பாருங்கள். 6 6 36 5 6 30 336ன்னு சொல்லலாமா. இது ஆக்சுவலி 8 into 24 சொல்லலாம். நீங்கள் 16 12 சொல்கிறதும் 18 24 சொல்கிறதும் ஈஸியாக தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அது பாரு 8 4 32 வருமா.
16 and 9 19 வருது பாரு 9 வருது இல்லையா இது 12 9s are 90 and 18 108 ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ஷேரு இதான் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் பட் கொஸ்டின் at the end of the one the difference between profit share B and D is then find the total profit B and D actually B and D இங்க இருக்கு பாருங்களேன் 336 க்கும் 108 க்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும் பாருங்க டிஃபரன்ஸ் between B and D 228 வரும் இல்லையா 228 but total profit find a difference of the amount தான் அந்த 1140 total profit சொல்லும்போது ஓவரால் ஆட் பண்ணி தாங்க பார்க்கணும் 315 ஸோ மொத்தமாக நீ டோட்டல் பண்ணி தான் பார்க்கணும் சரியா 951 வரும் பாருங்களேன் இன்ட்டு 951 ஓகேவா இது how many time பாசிபிள் இருக்குது பாருங்களேன் 2 டைம் தெரியுது இல்லையா how many time பாசிபிள் வரும் நமக்கு அரௌண்ட் 5 டைம் சம்திங் வருது இல்லையா மல்டிப்ளை பண்ணுங்க அவ்வளோதாங்க அது ஓகேவா ஸோ ஆன்சர் 4755 ஆன்சராக வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க இது 5 டைம்ஸ் வரும் அவ்வளோதான் கேன்சல் பண்ண 5 டைம்ஸ் வரும் ஓகேவா பார்ட்னர்ஷிப் கொஸ்டின் அது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு the profit earned on the selling item giving 28% discount of the market price is 60 market price ல 28% discount offer பண்ணி சேல் பண்ணுறாங்க இல்லையா 20% discount offer பண்ணி 60 வந்திருக்கு அவருக்கு profit பாருங்க profit earned on the selling an item after giving 25% discount of it market price is 60 and the cost price of the item 60% of the market price what is the market price of the item ஓகேவா ஆக்சுவலி செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட் சொல்லுவோமா செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் மார்க்கெட் ப்ரைஸ் சே 100ன்னு வச்சுப்போம் இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆக்சுவலாக 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி சேல் பண்ணுறாரு இல்லையா ஸோ 70% ஆஃப் 100 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலி 60% of the market price தான் 60% of the market price is 100 இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தாங்க அந்த 60 ரூபீஸு ஓகேவா பர்சன்டேஜ்லாம் கட் பண்ணிடலாம் பாரு 75 60 டிஃபரன்ஸ் 15 தானே வரும் ஸோ அந்த 15 பார்ட்டு தான் 60 கொஸ்டின் வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம் மார்க்கெட் ப்ரைஸ் 100 தானே எடுத்தோம் ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 100க்கு how much ன்னு பாருங்களேன் ஸோ 1 டைம் 4 டைம்ஸ் இருக்குல்ல ஸோ ஆன்சர் 400 ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஸ்டின் தான் அது ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஃபேமிலி ஆஃப் 3 person there is only Ram and 2 son okay in the family there are only Ram and 2 son overall 3 person correct ratio of the percentages of Ram and total percentage of the family Ram வந்து 16ங்க 1% entire family வந்து 3% வந்து டோட்டலாக 27 after 3 years 17 and 13 what is the sum of the percentage of 2% okay something இதை ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி ஆக்சுவலி Ram and 2 sons Ram and 2 son Ramoட ஏஜ் ஆக்சுவலி 16 இது now present tense பட் 2 சன் சொல்லும்போது இந்த 27ல் ராமோட லெஸ் பண்ணிவிட்டு அந்த 2 சன்னோட ஏஜ் என்ன வரும் ஆக்சுவலாக 11 ஸோ ரேஷியோ 16:11 இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆக்சுவலி ராம் 17 அந்த 2 சன்னு 30 - 17 லெஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி 13 வரும் ரேஷியோ question what is the sum of the percentages of the 2 son okay so presently Ram and 2 sons 16x by 11x after 3 years சொல்கிறாங்க பாருங்க ராமுக்கு 3 தான் இன்க்ரீஸ் ஆகும் பட் 2 சன்னுக்கு 6 இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் பாயிண்ட் ஓகேவா ஸோ +3 and +6 ரேஷியோ 17/13
கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த திஸ் கைண்ட் ஆஃப் பொசிஷன்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் செப்பரேட்டாக வீடியோ போட்டு வச்சுருக்குங்க. அது நான் சொல்ல ட்ரை பண்ணுறதுல யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்த்து இது என்னென்னு புரியலன்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரியா? நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸ் ஆஃப் த எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர் யூஸ் பண்ணுங்க. அது எக்ஸோட வேல்யூ 3 வரும் சால்வ் பண்ணி. இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த சம் ஆஃப் த பெர்சன்டேஜஸ் ஆஃப் 2 சன். 2 சன்னோட ஏஜ் சொல்லணும் ஆக்சுவலாக. கரெக்டாக? ப்ரெசென்ட்லி 2 சன் 11 தானே சொல்லுவோம் நம்ம. 11 × 3 யூஸ் பண்ணுங்களேன். 33 தான் ஆன்சர். ராம்ஸ் 2 சன்னு தான் கேட்டாங்க. ராம் தேர் நாட் டாக்கிங் அபவுட் ராம். கரெக்டாக? ராம் சன்னு தான் சொன்னாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the sum of the money divided among 3 person A, B, C, D 5 times the A share. A, B, C, D 5 times the A share. So 5A சொல்லலாமா? அண்டு சரி இந்த ABC வேண்டாம், டைரெக்டாகவே 5 times the A share equal to 3 times the B share and 2 times the C share are equal. சொல்கிறாங்க. சேவ் ஒன். ஓகேவா? இது ஆக்சுவலி திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கூட நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் செப்பரேட்டாக இந்த லாஜிக்லாம் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 3s are 5 3s are 15 and 30. எல்சிஎம் 30. ஸோ ஏ 6 பார்ட் இருக்கு இல்லையா? 5 வந்து 5 3 பார்ட், தட் இஸ் 6 பார்ட்டு, 10 பார்ட்டு அண்டு இது 15 பார்ட். Question, what is the ratio of the ABC? ஓகேவா? ஸோ கொஸ்டின் 6:10:15 இதாங்க ஆன்சர். சரி, அப்போ ஏன் எல்சிஎம் எடுத்தோம், ஏன் 5 பார்ட் பார்த்தோம், இது தாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. சரியா? ஒரு ஐடியாவாலாம் அதை பாருங்கள் சொல்ல. இல்லை கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் அப்படி ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு, a person bought a article and sold loss of 10%. 10% லாஸில் சேல் பண்ணியிருந்தாலே 90% சேல் பண்ணியிருக்கணும் இல்லையா? இஃப் யூ ஹேட் பாட் இட் 20% லெஸ் அண்ட் சோல்டு 55 மோர், யூ வுட் ஹவ் earned 40% profit, the cost price of the article. ஓகே, ஃபஸ்ட்டு 10% லாஸில் சேல் பண்ணியிருந்தா செல்லிங் ப்ரைஸ் 90. ஓகேவா? சேம் கொஸ்டின், சேம் ஆர்டிக்கல் காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சுப்போம். பர்ச்சேஸ் பண்ணும்போது 20% லெஸ். ஸோ 20% லெஸ் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தால் ஈட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணதை விட 55 அதிகமாக சேல் பண்ணியிருந்தால் 40% ப்ராஃபிட் வந்திருக்கும். 40% ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் தான், பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் இல்லையா? 4 8 32 ப்ளஸ் பண்ணோமா 112. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தாங்க அந்த 55 மோர். ஸோ 22 பார்ட்டு தான் 55. மோர் லெஸ்லாம் சொன்ன டிஃப்ரென்ஸ் தான் எடுப்போம் இல்லையா நம்ம? கொஸ்டின், வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலி ஹவு மச் ஃபார் 100. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ 11 2 சார் 52 சார் சொல்லலாமா? இது 5 டைம்ஸ் 5 × 50 ஆக்சுவலி 250 ஆன்சர். 250 ஆன்சர். ஆக்சுவலி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் ஆக்சுவலி 250 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த ட்ரேடர் சேல்ஸ் ஆர்டிக்கல் லாஸ் ஆஃப் 6%, பட் யூசஸ் பால்ஸ் வெயிட் 900 கிராம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 கிலோகிராம். ஸோ வாட் இஸ் இஸ் கெயின்? ஆக்சுவலாக அவர் லாஸில் தான் சேல் பண்ணுறார். ஆக்சுவலி 6% லாஸ்ன்னு சொல்லும்போது அவர் 94% தான் சேல் பண்ணுறார் இல்லையா? 1 கிலோகிராம் அப்படின்றது நம்ம 1000 கிராம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ 94% ஆஃப் 1000 கிராம் ஆக்சுவலி 940 கிராம் சேல் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு லாஸ்ன்னு சொன்னால் ஒரு கிராம் 940 இன்ஸ்டெட் ஆஃப் 940 கிராம் இ சேல்ஸ் ஒன்லி 900 கிராம். அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கும்? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 940 கிராம் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 900 கிராம்ஸ். அவ்வளோதாங்க. அது 0 கட் பண்ணிக்கலாம். கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் பாருங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் 90 and 94. ஸோ ஆக்சுவலி 90க்கு 4 ப்ராஃபிட்டு, 4 கிராம் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ 4 அவ்வளோதான் இன்ட்டு 100. 0 கேன்சல் பண்ணுங்கள். 40/9 9.
how many 9 possible இருக்குது 4 9s are 36 வருமா 4/9 probability choice number 3. ஸோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.